வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். கோல்டு கலர் ப்ளவுஸ், அதுக்கு லேஸ் கேட்டிருக்காங்க கஸ்டமர். இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் எப்படி சொல்லி தர போகிறோன்னு நீங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க எப்படி கட் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கோல்டு கலர் ப்ளவுஸ் சில்க் காட்டன் தான் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு பப் கை வச்சு கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. லைனிங் வந்து 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். 1 மீட்ரு பத்தாது, அதனால் 1.25 மீட்டர் எடுத்துருக்கோம். பப் கை கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக 1.25 மீட்டர் கட் பண்ணியிருக்கோம். லைனிங் நல்லா நீட்டாக எடுத்து மடித்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல மெட்டீரியலாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக்கை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு பேக்கில் லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே 1/2 இன்ச்சு தான் போதும். 2x2 மட்டும் தான் 2 இன்ச்சு வேணும். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் இந்த 2 பட்டி பீஸும் எடுத்துங்க. ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்லேருந்து அப்படியே மடிச்சிடுங்க. அப்படியே இந்த ஜாயிண்ட்டு இந்த பக்கம் வச்சுட்டு ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பேக்கை வந்து இந்த பக்கம் திருப்புங்க. இந்த பக்கம் திருப்பி இந்த அளவோட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்போ வந்து பேக்கை வந்து இருக்குங்க இல்லையா, இந்த டீஸ்மா வந்து கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க், ரெண்டாவது மார்க். நம்மளுக்கு வந்து இது எதுக்காகனா ஸ்லீவ் தைக்கிறதுக்கு பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மார்க், இந்த மேலே இருக்க மார்க் மட்டும் போதும் நம்மளுக்கு. அப்புறம் ப்ளவுஸ் உயரம், இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வேணால் டேப் எடுத்து இந்த இப்போ இப்படி இந்த அளவு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி தேவையில்லை நம்மளுக்கு அளவு டேப் இருக்குங்க இல்லையா, இந்த டேப்புலேருந்து இந்த அளவு கரெக்டாக 14 இருக்குது. நம்மளுக்கு வந்து ரெடி வந்து 14 வேணும். நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்காக 14 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சு ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு டிஸ் மார்க். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து பாடி லூஸு, ஷோல்டர் அளவு. இந்த அளவு ப்ளவுஸ் வந்து அப்படியே இப்படி மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இந்த அளவு அப்படி ஷோல்டர் வந்து அளந்துக்கலாம். 13 இன்ச்சு. பாடி லூஸ் வந்து 23 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு அப்படியே வச்சுருங்க. 6 13 6 இன்ச்சு வச்சுருங்க. பாடி லூஸ் 23, அதில் பாதி வந்து 11 இன்ச்சு, 11.5 இந்த அளவு வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த டீஸ் மார்க்கு இதில் ஒரு லைன். இங்கே வந்து நம்ம ஆம்பல் பிடிச்சி தைக்கிறதுக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது பிடிப்பீங்க, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஷோல்டர் அளவு அப்படியே இந்த அளவு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இதான் நம்மளுக்கு ரெடி. இதுதான் ஷோல்டர் அளவு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணோடனே இந்த ரெடி அளவு அப்படியே வந்துடும். நெக்கு வந்து இந்த அளவு இதை வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. பேக்கு வந்து இதிலுக்கு இந்த வீக் மாரி இருக்கு இல்லையா, இதுலேருந்து நீங்கள் இப்படி ஒரு டீஸ் மார்க் கூட இப்படி போட்டுங்க. ஸ்கேல் வச்சு இப்படி போட்டு இந்த அளவு இப்படி மார்க் போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படியே இங்கே நம்மளுக்கு இந்த ஸ்கேல் அளவு துணி இருந்தால் போதும். அப்படியே ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ இந்த டீஸ் மார்க்கில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் அப்படி இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த 1.5 இன்ச்சு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. நம்மளுக்கு இதில் ஒரு அர்க்கத். இதுதான் நமக்கு ரெடி அளவு. இந்த அளவு நெக்கு வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லேஸு கேட்டிருக்காங்க. லேஸு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நெக் வச்சுக்கலாம். இப்போ வந்து பப் கை கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு பப் கை வச்சுக்கலாம். ஸ்லீவ் சுற்றளவு வந்து இந்த அளவு. நீங்கள் ஸ்லீவ் சுற்றளவு சும்மா தோராயமாக இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது லென்த்தும் அதேமாதிரி இந்த அளவு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் லென்த்து வந்து இந்த அளவு வச்சுருங்க இல்லையா, நம்மளுக்கு இதிலேருந்து 4 இன்ச்சு வச்சுருங்க.
4 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு பப் கை அளவு. இந்த ஷேப் வந்து இதை அப்படியே கட் பண்ணி இந்த அளவு கட் பண்ணிடுங்க. இந்த இருக்கிற அளவு அப்படியே ஃபுல்லாகவே வச்சுருங்க. இந்த கரை பீஸ் வரைக்கும் 16 இன்ச்சு இருக்கும். பப் கைக்கு இந்த ஃபுல்லாகவே அப்படியே தேவைப்படும். இந்த அளவு அப்படியே ஃபுல்லாகவே வச்சிடலாம். அடுத்தது அப்படியே திருப்பி இந்த ஸ்லீவ் இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு இது ஒரு டீஸ் மார்க் அப்படியே இந்த ஸ்லீவ் மேலே கட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்ட்ரைட்டும் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரைட்டும் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பப் கை வந்து இது ஃபுல்லாக இங்கேயும் பப்பு வந்துடும், இங்கேயும் பப்பு வந்துடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக மடிச்சிருக்கு இல்லையா, இந்த கரை பீஸ் இந்த பக்கம் வரும். ஓப்பன் பீஸ் இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த அளவு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பேக்கை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இல்லையா, இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே ஒரு லைன். இந்த ஷேப் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை கட் பண்ணியிருக்குங்க இல்லையா, இதே வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த ஷோல்டர் அளவு இதான். இந்த ஷோல்டர் அளவு போட்டிருக்கோம், இந்த ஸ்ட்ரைட் போட்டிருக்கோம், இந்த பேக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு. இதான் நம்மளுக்கு பேக் அளவு. பேக்கை விட ஃப்ரண்ட்டு கம்மியாக வரணும். ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக 1 இன்ச்செலாம் எடுத்தால் ப்ளவுஸ் சரியாக வராது. இந்த டீஸ் மார்க்கும் இந்த இதுக்கும் 1/2 இன்ச்சு. இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, அப்படியே வச்சு ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்கு இல்லையா, அப்படியே ஷோல்டர் நம்ம பிடிக்கிற அளவு விட்டுட்டு இந்த அளவு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பு அப்படியே வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தான் நம்ம மேலே ஏற்றிருக்கோம். இந்த அளவு விட்டு இந்த பட்டி பீஸ் இருக்குங்களா, இந்த பட்டி பீஸ்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் கரெக்ட், இங்கே பட்டி பீஸ் பிடிக்கிறது 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதை டபுளாக மடிச்சுட்டு இந்த அளவு இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. சென்டர் டாட் அளவு அப்படியே இந்த ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்கு பிடிக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இதே அளவு வச்சுட்டு ரெடி அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிடுங்க. பட்டி பீஸ் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இதே சைஸ் வந்துடும். இப்போ வந்து இந்த சென்டர் டாட் இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே வச்சுருங்க. இந்த டாட் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வருதோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சைஸ். இந்த லென்த்து வந்து இந்த தையல் இருக்குல்லையே, இதுலேருந்து ஒரு லென்த்து. இப்போ இது கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம ஸ்கேலெல்லாம் வரைஞ்சிக்கணும். இந்த வி ஷேப் மாதிரி வரும். இங்கேருந்து இது ஒரு வி ஷேப் அப்படியே திருப்பிட்டு இதில் ஒரு வி ஷேப் வரும். இதுதான் ப்ளவுஸோட மெத்தட். இப்போ இந்த மெத்தடில் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்ட்ரைட் வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஷோல்டர் இதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த டீஸ் மார்க்லேருந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த ஆமுல் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதிலேருந்து ஆரம்பித்து இந்த 1/2 இன்ச்சு கவர் தட்டி எடுத்துகிட்டு இந்த மேலே டீஸ் மார்க் இல்லையா, இதிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு இங்கே மேலே பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த பட்டி பீஸு. இந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே மடிச்சிடுங்க. இந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். இதுலேருந்து 4.5 இன்ச்சு, மேக்ஸிமம் 4 இன்ச்சு கூட வரும். இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ்னு சொல்லிட்டு 4.5 வருது. இங்கே வச்சு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. அப்படியே இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை ரெண்டுத்தையும் ஒரே அளவு மடிச்சுட்டு இங்கே ஒரு அர்க்கத். ஃப்ரண்ட் அளவு வந்து இந்த அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு அதே அளவு வச்சுக்கலாம். இந்த அளவு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு 10.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு சேர்த்துட்டு 11 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுருங்க. இங்கே ஒரு மார்க் போட்டாச்சு இல்லையா. பட்டி பீஸுக்கு இந்த அர்க்கத்து போட்டிருங்க இல்லையா, இந்த அர்க்காத்துலேருந்து இந்த சைட் இப்படி வந்துடும். இதுதான் நம்மளுக்கு சென்டர் டாட்.
இது டாட் வந்து இந்த டாட்லேருந்து இது வரைக்கும் நின்னா போதும். இங்கே ஒரு டாட் வந்துடும், இந்த ஷேப். இங்கே ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதுதான் டாட் ஷேப் அளவு. இங்கே ஒரு இருக்காது, இது டாட் பிடிக்கிட்டு ஒரு இருக்காது. இங்கே டாட் வந்துடும், இது வரைக்கும் நின்றும். 3 டாட்டும் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து இங்கே ஊசியால் ஒரு இந்த அளவு பின், இந்த அளவு ஒரு குத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த அளவு டாட் பிடிக்கணும். இந்த டாட் இதிலேருந்து நிப்பாட்டிடணும், இந்த டாட் இதிலேருந்து நிப்பாட்டிடணும். இதுலேருந்து இங்கே ஒரு டாட், 3 டாட் வந்துடும் நீட்டாக. இப்போ வந்து அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணணும். பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடித்து போட்டுருங்க. டபுள் பீஸ் இருக்குங்க இல்லையா, நம்மளுக்கு இந்த டபுள் பீஸ் கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு டபுள் பீஸ் கட் பண்ணது வேண்டியது வரும். ஏன்னா பட்டி பீஸ் ஸ்டிப்பாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், மடியாமல் இருக்கும். இந்த அளவு ஒரு ஸ்கேல் அளவு துணி விட்டு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஊக்குப்பட்டி சைடு ஃபஸ்ட்டு பீஸ் வந்து இதிலேருந்து மார்க் பண்ணுங்க. இதான் நம்மளுக்கு. இதிலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருங்க. இந்த டீஸ் மார்க் இருக்கு இல்லையா, அதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே வரணும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க். இப்போ நம்ம இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் கட் பண்ணி வச்சிங்க இல்லையா, இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு அர்க்கத்து, இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. இந்த அளவு ஒரு அர்க்கத்து போட்டுருங்க, இங்கே ஒரு அர்க்கத்து போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு பட்டி பீஸ். இந்த ஷேப் அப்படியே வந்துடும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும், இது பேக் சைடு வந்துடும். இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது இருக்குங்க இல்லையா, இப்போ இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக மடித்து போட்டுங்க. இந்தமாரி டபுள் இதுவும் நல்லா மடித்து அயன் பண்ணிக்க நீட்டாக எடுத்துங்க. இப்போ இதான் ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிடுங்க. இதே சேம் சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த ஷேப் அப்படியே எடுத்துருங்க. இது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே போட்டு வச்சிங்களா, இதிலேருந்து இங்கே ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம். மீதி இருக்குது இதில் ஃப்ரண்ட்டு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு துணி கம்மியாக இருக்கும்போது இந்தமாரி ஒரு பிளான் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு துணி வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வரும். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1.25 மீட்ரு கொடுத்தாங்கன்னா தாராளமாக வந்துடும் பப்பை. இதில் 1 மீட்ரு தான் கொடுத்துருக்காங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அப்படியே எடுத்துக்கலாம். துணி வேஸ்ட் ஆகாமல் எடுக்கணும். இதை நீங்கள் 1.25 மீட்ரு போடும்போது நீங்கள் எப்படி வேணால் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக்கு ஸ்லீவ். அடுத்தது வந்து இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு விட்டுருங்க. இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடுங்க. இந்த ஷேப் அப்படியே நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த வி ஷேப் அப்படியே கட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணணும். இந்த பட்டி பீஸ் போட்டு இந்த அளவு ஒரு டிஸ் மார்க். இங்கே வந்து குறையலாம், இங்கே சின்னதாக ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம இந்த அளவு வச்சுட்டு அப்படியே வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணுங்கள். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ், பட்டி பீஸ், பப் கை, இது வந்து பேக் பீஸ். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.